ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி சூப்பராக குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க குலோப் ஜாமுன் கேட்டாங்கன்னா உடனடியாக வீட்டில் செஞ்சிடலாம். கோதுமை மாவு எப்போவுமே நம்ம வச்சுருப்போம். அந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணி சூப்பரான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் நிறைய கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சு இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றாமல் நெய் போடணும். நெய் போட்டு கோதுமை மாவோட வாசனை கமன்னு வரணும். அது மாதிரி லைட்டாக இதை வறுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். பக்கத்துலேயே நின்று வறுக்கணும். நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள், வெள்ளை கலராக இருக்கிறது கொஞ்சம் நிறம் மாதிரி வரும். நல்லா வறுத்தரணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ நாள் வச்சு சாப்பிட்டாலும் குலோப் ஜாமுன் கெட்டு போகாமல் இருக்கும். சர்க்கரை பாகில் தான் நம்ம போடுவோம். இருந்தாலும் நம்ம சீக்கிரம் காலியாகாமல் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கோதுமை மாவு வறுபட்டாச்சு. பாருங்கள், கலர் மாறி இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு பவுல் எடுத்து கோதுமை மாவு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பால் பவுடர் 1.5 ஸ்பூன் இருந்துச்சு. பால் பவுடர் போட்டிருக்கேன். பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறமா உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். எந்த அளவு உருண்டை உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமான அளவில் தான் நான் செய்கிறேன். உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டினா சூப்பராக பால் மாதிரி வரும். இந்த உருண்டைகள் விரிஞ்சு போகாமல் இருக்கும். அப்படியே உருண்டையாக நல்லா சூப்பராக இருக்குங்க. எந்த உருண்டையுமே விரிசல் வராது. நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதனால் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு தண்ணி, நார்மல் வாட்டர் தான் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் 4 ஏலக்காய் கல்லில் இடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு பதம் நம்ம கையில் தொட்டால் பிசு பிசுன்னு இருக்கணும். ஒரு கம்பி பாவு இது மாதிரி பிசு பிசுன்னு ஒரு கம்பி பாகு பதம் வந்ததும் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு உருண்டைகளை இதில் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு இரும்பு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல 5 உருண்டைகளை போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு பொரியுங்க, ஹையில் வைக்கக்கூடாது. நல்லா பொரிஞ்சு வரணும். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வரணும். இடையில கொஞ்சமாக இது மாதிரி திருப்பி விட்டு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் இது போட்டுடணும். சர்க்கரை பாகு சூடாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ஊறி வரும். பாருங்கள், எல்லாமே பொரிச்சாச்சு. இந்த பாத்திரத்தில் போட்டுட்டேன். உடனே சாப்பிட முடியாது. ஏன்னா கோதுமை மாவில் செஞ்சனால கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பால் பவுடரும் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குலோப் ஜாமுன்.
ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வீட்லேயே நம்மளே செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கோதுமை மாவில் குலோப் ஜாமுன் செய்யுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீட்டுக்கு யாராவது ரிலேஷன்ஸ் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா உடனே இந்த குலோப் ஜாமுனை செஞ்சு ரெடி பண்ணிடலாம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.